மியான ஒரு குட்டி பொண்ணை காட்டுறாங்க. காடு மேடெல்லாம் கடந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பாலைவன பூமியில நடந்து போயிட்டு இருக்கா. அப்பதான் அந்த குட்டி பொண்ணு பேசக்கூடிய வாய்ஸும் கேக்குது. என்னோட பேரு மியா, நான் கிம்ச்சி கிராமத்துல இருந்து இங்க வந்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? கடந்த 7 மாதங்களா எங்க ஊர்ல மழைய பெய்யல. இது மூலமா பசி பஞ்சத்தால மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் என் மக்களை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடும் போது ஊர் மக்கள் குரங்குராஜா கடவுளால மட்டும்தான் நம்ம கிராமத்தை காப்பாத்த முடியும் கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நானாவே அந்த குரங்குராஜாவை தேடி கண்டுபிடிக்கலான்னு இவ்வளவு தூரம் வந்தேன். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே மியா சுருண்டு விழுந்துட்டா. அப்ப திடீர்னு கண்ணுக்கு முன்னாடி இவ தேடி வந்த குரங்குராஜா வராரு. ஆமா, நீங்க யாரு? நீ யார பாக்கணும்னு ஆசைப்பட்டியோ அந்த குரங்குராஜாவே நான் தான். தன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி குடிக்கிறதுக்காக தண்ணி குடுக்கறான். அது மட்டும் இல்ல, முன்ன விடவே அந்த மியாவை இன்னும் அழகா மாத்திடுவான். கடைசியா பட்டாம்பூச்சி வடிவத்துல ஒரு சின்ன ட்ரெஸ்ஸையும் கிஃப்டா குடுக்கறான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், இந்த பாரு, நீ பாதுகாப்பா உங்களோட கிராமத்துக்கு போ. நான் கூடிய சீக்கிரமே உங்க கிராமத்துக்கு தேவையான மலையை கொண்டு வரேன். பதிலுக்கு மியாவும் தேங்க்ஸ் சொல்லுவா. அதுக்கப்புறமா ஹீரோவும் அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுவான். கட் பண்ணா அடுத்த சில பல வருஷத்துக்கு அப்புறமா குட்டி பொண்ணா இருந்த மியா வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்டாங்க. கூடவே இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்ப ஹீரோயினா ஒரு பண்ணி முஞ்ச அரக்கன் பிடிச்சு வச்சிருக்கான். இத பாக்கக்கூடிய ஊர் மக்களும், டே அரக்கா பாவம் அந்த பொண்ணு, அவளை விட்டுருன்னு கெஞ்சுவாங்க. பதிலுக்கு ஹீரோயினும், டேய் ஒழுங்கா நடிடா, ஏதாவது சின்ன தப்பு பண்ணா போதும் மக்கள் நம்ம ஏமாத்துற விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படின்னா இது எல்லாமே மக்கள் கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிறதுக்காக ஒரு சின்ன நடிப்பு. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு மந்திரவாதி லேடி வராங்க. ஆக்சுவலா இது ஹீரோயினோட ஆன்டி. ஆனா இந்த கிராம மக்களுக்கு ஹீரோயினையும் தெரியாது, இந்த ஆன்டியவும் தெரியாது. அடே பண்ணி முஞ்சாருகா, அப்பாவி பொண்ணை விட்டுரு. அப்படி இல்ல நான் என்னோட மந்திர சக்தியை பயன்படுத்துவேன். அச்சிப்பா, உன்னால முடிஞ்ச என்ன வேணா பண்ணிக்கோ. அதுக்கப்புறமா ஆன்டியும் மந்திரங்களை உச்சரிக்கிற மாதிரி நடிக்கிறா. ஆனா அதுக்கப்புறம் இந்த அரக்க மிருகத்தோட பவர் அதிகமா இருக்கு. அதனால உங்ககிட்ட இருக்க பணம் நகை எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுங்க, அப்பதான் இந்த அரக்கனை அழிக்க முடியும் நடிக்கிறா. வேற வழி இல்லாம ஊர் மக்களும் தாங்கிட்ட இருக்க பழமையான பொருட்களையும் கொஞ்சமா பணத்தையும் கொடுக்குறாங்க. ஆன்டியும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சிருந்த 2 வெடியை கூட்டத்துக்குள்ள போட்டு விட்டுருச்சு. அது மூலமா புகையா வெளியில வந்துட்டு இருக்கு. அப்ப ஹீரோயினும் பண்ணி முஞ்சுக்காரன் கழுத்துல குத்தி வச்சிருந்த ஒரு மந்திர ஊசி எடுக்கிறா. அடுத்த நிமிஷமே அவனும் மனுஷ உருவத்துக்கு மாறிட்டான். நம்ம இவனை ஷார்ட்டா டக்லஸ் மைண்ட்ல வச்சுப்போம். சரி, வந்த வரைக்கும் லாபம்னு கிடைச்ச பொருளை எல்லாம் ஆட்டைய போடலாம் நினைக்கும் போது சடனா வானத்துல ஒரு மாய கதவு திறக்குது. அதுக்குள்ள இருந்து சொர்க்கத்தை விட்டு தப்பிச்சு வந்த ஒரு அரக்க மிருகம் வருது. பார்க்கவே நல்லா படு பயங்கரமா இருக்கு. தன்னோட டென்டக்கிள்ஸை பயன்படுத்தி ஊர் மக்கள் ஒவ்வொருத்தனையுமே லபக்குன்னு வாயில போட்டு முழுங்கிட்டு இருக்கு. தான் உயிரை காப்பாத்திக்க ஆளுக்கு ஒரு பக்கத்துல பயந்து ஓடுவாங்க. அப்ப ஹீரோயின் மட்டும் கண்ணுக்கு முன்னாடி ஒரு குழந்தையோட தொட்டி இருக்க விஷயத்த கவனிக்கிறா. உடனே அந்த குழந்தையை காப்பாத்தலான்னு தொட்டிக்கிட்ட வந்து பார்த்தா உள்ள குழந்தையை காணோம், வெறும் துணி மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, அரக்க மிருகம் இப்ப ஹீரோயினையும் சாகடிக்க ட்ரை பண்ணுது. கரெக்டா வாயை திறக்கிற நேரம் பார்த்து வானத்துல இருந்து ஒரு மாய கம்பு பறந்து வந்து அரக்க மிருகத்தோட உடம்புலயே டப்புன்னு ஒரு குத்து. நொடி பொழுதுல அரக்க மிருகம் அழிஞ்சு போக அந்த இடத்துல இருந்து ஹீரோயின் கீழே விழுற மாதிரி போயிடுவாங்க. அப்பங்க வந்து ஹீரோ அவளை தாங்கி பிடிக்கிறான். குரங்கராஜாவோட முகத்தை பார்த்ததுமே சின்ன வயசு நினைவுகள் எல்லாம் திரும்ப ஞாபகத்துக்கு வருது. ஆனா ஹீரோ இப்படி கிடையாது. இவனுக்கு பழைய விஷயங்கள் எதுவும் ஞாபகத்துல இருக்க மாதிரியே தெரியல. இதுக்கிடையில அந்த இடத்துக்கு ஒரு நெட்ரிக்கன் கடவுள் வரான். இவனை ஷார்ட்டா கேடி பையன் மைண்ட்ல வச்சுப்போம். அடே குரங்கராஜா, நீ ஒரு கடவுளா இருக்கலாம், அதுக்காக சொர்க்கத்துல தெய்வங்கள் மூலமா உருவாக்கப்பட்ட அரக்க மிருகத்தையே அழிச்சிருவியா? கேடி பையா, நீ சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அரக்க மிருகம் இங்க இருக்க அப்பாவி மக்களை தாக்க பாத்துச்சு. அதனால மட்டும்தான் வேற வழி இல்லாம நான் அதை சாகடிச்சேன். தோடா, இந்த மானங்கட்ட மக்களை விட தெய்வங்கள் உருவாக்குன அரக்க மிருகம் உனக்கு அவ்வளவு இழிவா போயிடுச்சா? கண்டிப்பா நீ செஞ்சத மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தன் கையில இருந்த ஈட்டியை தூக்கி போடுவான். ஆனா ஹீரோ மந்திர கம்ப பயன்படுத்தி தடுத்துருவான். ஒரே நொடியில இந்த இடத்தை விட்டு வானத்துக்கு பறக்குறாங்க. கற்பனையால யோசிக்கவே முடியாத அளவுக்கு பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம குரங்கராஜா கடுப்பாகி தன்னோட மந்திர கம்ப நீட்டும் போது அது இன்னும் 1000 மடங்கு பெருசாயிடுச்சு. நேரா கேடு பையன் உடம்புலயே ஒரு அட்டி. அவன் பறந்து போய் பக்கத்துல இருக்க இன்னொரு கிரகத்துல இடிக்க அந்த கிரகமும் இன்னொரு கிரகத்துல போய் இடிக்குது. ஆனா அப்பவுமே அந்த கேடு பையனுக்கு எதுவும் ஆகல. குரங்குராஜா, நான் மட்டும் உன்னோட கதையை முடிச்சுட்டா நான் தான் அடுத்த போர் கடவுள். அதுக்கப்புறம் சொர்க்கத்துல இருக்க ஒட்டுமொத்த படைகளும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். இப்ப என்னோட முழு சக்தியை பாருன்னு தான் நெட்ரிக்கனை பயன்படுத்தி ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். இது மூலமா ஹீரோ சாகலனாலும் கூட அவன் உடம்புக்குள்ள இருந்த மந்திர சக்தி கேடு பையனோட தாக்குதலால உடம்புக்குள்ளேயே சிறை வைக்கப்பட்டிருக்கு. அதை வெளியில கொண்டு வரணும்னா மறுபடியும் கேடு பையனுக்கு நிகரான சக்தியை யாரு வச்சிருக்காங்களோ அவங்க தாக்குனா மட்டும்தான் வெளிவரும். இதே டைம்ல காயம்பட்ட ஹீரோ வானத்துல இருந்து நேரா ஹீரோயினோட வீட்டுக்குள்ளேயே வந்து தொப்புன்னு விழுறான். இதை கவனிக்கக்கூடிய ஹீரோயினும் பக்கத்துல கிடக்கிற மந்திர கம்ப தூக்கலான்னு பாக்குறா. ஆனா வெயிட் அதிகமா இருக்கு. அப்ப திடீர்னு கம்பு டக்குன்னு குட்டி ஆயிடும். அட, பாக்குறதுக்கு தங்கமா இருக்கு. சரி, அப்புறமா அடகு கடையில போட்ட வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த கம்பத்தை இடுப்புல மறைச்சுப்பா. அதுக்கப்புறமா காயம்பட்ட ஹீரோவும் பொறுமையா எழுந்து, மந்திர கம்பு நீ எங்கடா போயிட்ட, கைக்கு வான்னு கத்துறான். ஆனா மந்திர கம்பு கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. உடனே ஹீரோயினும், நீங்க குரங்கராஜா தானே? ஆமா. இப்ப அதுல என்ன சந்தேகம்? ஆமா, நான் யாருங்கிற விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கே வரலையா? இல்லையே. நீ யாரு? ஒரு நிமிஷம் கடுப்பான ஹீரோயின் டக்குன்னு தங்கிட்டு இருக்க மந்திர ஊசி எடுத்து கழுத்துல ஒரு குத்து. ஹீரோ வழிதாங்க முடியாம கதறிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அதே டைம்ல அந்த கேடி பையனும் வீட்டுக்குள்ள வந்துட்டான். டே குரங்கராஜா, என் நெட்ரிக்கனை விட்டு உன்னால தப்பிக்க முடியாது. ஒழுங்கா வெளியில வா, நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும். அப்ப ஹீரோயினும் பெட்ரூமோட தரைய விளக்க ஹீரோவோட கழுத்துல மந்திர ஊசியை குத்துனதால இப்ப அவனோட உருவமே ஒரு பண்ணி மூஞ்சி அரக்கனா மாறிடுச்சு. அப்பதான் ஹீரோயினும், ஐயா, நீங்க தேடிக்கிட்டு இருக்க குரங்குராஜா இங்க இல்ல. பாத்தீங்களா, என்கிட்ட செல்ல பிராணியான ஒரு சின்ன பன்னிக்குடி மட்டும் தான் இருக்கு. வேணும்னா இதை எடுத்துட்டு போறீங்களா? ஒன்னும் தேவையில்ல. குரங்குராஜாவோட சக்தியை அவன் உடம்புக்குள்ளேயே சரி வச்சிருக்கேன். அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில இருக்க
இருக்கக்கூடிய ஒரு உலகத்துக்கு வரான். இங்க ஒரே ஒரு பழமையான பாங்கு மரம் மட்டும் இருக்கு. கூடிய சீக்கிரமே என் சக்தியை பயன்படுத்தி மரத்துக்குள்ள இருக்க பவரை நான் எடுத்துப்பேன். அப்ப திடீர்னு ஒரு குழந்தை சிரிக்கக்கூடிய சத்தம் கேக்குது. சந்தேகத்துல திரும்பி பார்க்கும்போது ஒரு குதிரை வண்டியில குட்டி பையன் உட்கார்ந்துருக்கான். தம்பி நீ யாருப்பா, எப்படி இங்க வந்த? அடே யார பார்த்து தம்பி என்ன, எனக்கு வயசு 3000. இன்னும் சொல்ல போனா முதல்ல சொர்க்கத்தை விட்டு கீழே விழுந்த இந்த பாங்கு மரத்தை பாதுகாத்த ஆளே நான் தான். ஆனா நீ ஏன் பாக்குறதுக்கு குழந்தை மாதிரி இருக்க? நான் குழந்தை இல்ல, மரங்களின் கடவுள்னு தான் தலையை மட்டும் பெருசா மாத்தி கத்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த குட்டிச்சாத்தான் தான் நம்ம கதையோட மெயின் வில்ல. டே கேடி பையா, உன்னோட ஆசை ஒரு பெரிய போர்க்கடவுளா உருமாறணும். ஆனா அதுக்கு பாங்கு மரத்துக்குள்ள இருக்க ஆக்க சக்தி வேணும். ஆனா பிரச்சனையே அங்கதான் இருக்கு. சொர்க்கத்தோட ராஜாவால மட்டும்தான் இந்த பாங்கு மரத்துக்குள்ள இருந்து பவர்ஸ உறிஞ்சிக்க முடியும். நேரடியா உன்னால ராஜா கிட்ட போய் பாங்கு மரத்தோட பவரை கேட்க முடியுமா? வாய்ப்பில்ல. அவ உன்ன நொடி பொழுதுல சாகடிச்சிருவான். அதுவே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டா இந்த பாங்கு மரத்துக்குள்ள இருக்க பவரை நீயே சொந்தமாக்க முடியும். பதிலுக்கு கேடி பையனும் சரின்னு சொல்லும் போது வில்ல சிரிச்சுக்கிட்டே, சொர்க்கத்தோட ராஜாவுக்கு அடுத்தபடியா கடவுள்கள்ல ரத்தத்தோட வாழக்கூடிய ஒரே ஒரு ஆளு அது அந்த குரங்கு ராஜா மட்டும்தான். அதனால அவனோட ரத்தத்தை பயன்படுத்தி இந்த பாங்கு மரத்துக்குள்ள இருந்து பவர்ஸ உறிஞ்சிக்க முடியும். அச்சோ பாவம், எந்த ஒரு சக்திகளும் இல்லாம அந்த ஹீரோ நம்ம ரெண்டு பேரையும் எப்படிதான் சமாளிக்க போறானோன்னு வில்ல ஒரு பக்கத்துல கேட்க போக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கான். கட் பண்ணா அடுத்த ஹீரோவை காட்டுறாங்க. கண்ணாடியில தான் முகத்தை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அடி பாவீங்களா, எத்தனை பொண்ணுங்க என்ன பார்த்து லுக்கு விட்டாங்க தெரியுமா? அந்த அழகான மூஞ்ச மறைய வச்சுட்டு இந்த கேவலமான மூஞ்ச வச்சிருக்கீங்களேன்னு கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். அம்மா தாயே, தயவு செஞ்சு என்னோட உருவத்தை எனக்கு திரும்ப கொடு. எனக்கும் அதெல்லாம் கொடுக்கணும்னு ஆசைதான்ப்பா. ஆனா முதல் முறையா நீயும் நானும் எங்க சந்திச்சோங்கிற விஷயமே உனக்கு ஞாபகத்துல இல்ல. அப்புறம் எதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? சரி, உனக்கு வேணா எனக்கு வேணா, என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. கண்டிப்பா உன்னோட உருவத்தை நான் உனக்கு திரும்ப கொடுக்குறேன். என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? நான் ஒரு கடவுள், யாரோட காலையும் விழ மாட்டேன். அப்படிங்களா சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு மைக்க பிடிச்சு ஊருக்குள்ள அரக்க வந்துட்டான்னு ஹீரோயினும் டக்லஸும் கத்துவாங்க. இந்த சவுண்ட கேட்டு ஒட்டுமொத்த ஊர் மக்களும் அங்க வந்துட்டாங்க. கிடைக்கிற ஆயுதங்களை தூக்கிட்டு இப்ப பண்ணி மஞ்ச அரக்கனா இருக்கக்கூடிய ஹீரோவை துரத்தி வந்துட்டு இருக்கானுங்க. அப்பதான் கடைசியா கிராமத்துக்குள்ள இருக்க ஒரு மீசக்கார மேலேயே டப்புன்னு இடிக்கிறான். அட பண்ணி முஞ்சா இருக்க, எப்பா நான் பண்ணி முஞ்சா இருக்கலாம் கிடையாதுப்பா. குரங்கு ராஜா, ஒரு திருட்டுக்கார பொண்ணுதான் என் முகத்தை இப்படி மாத்தி விட்டா. தயவு செஞ்சு நீதான் இந்த மக்கள் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும். ஆக்சுவலா இங்க இருக்க மீசக்காரன் சாதாரண ஆள் கிடையாது. இவனுக்குள்ளயுமே ஒரு சில மேஜிக்கல் பவர் இருக்கு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டே அந்த டக்லஸ் உள்ள வராங்க. அம்மா தாயே, கடவுள் போல இருக்கக்கூடிய ஊர் மக்களே, தோ இந்த பண்ணி முஞ்ச அரக இருக்கானே, என் குடும்பத்துல இருந்த 13 பேரை ரொம்ப கொடூரமா கடிச்சு தின்னுபிட்டான். இப்ப அவங்களை அடக்கம் பண்றதுக்கு கூட எனக்கு பணம் இல்லன்னு கதறி அழுதுட்டு இருக்கான். அப்ப ஹீரோனை பாருங்களேன், இவனை யாருன்னே தெரியாத மாதிரி அச்சோ பாவம்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருக்க ஒரு காசை தூக்கி போடுவா. இவ சின்னதா ட்ரிகர் பண்ணதும் போதும் பக்கத்துல இருக்க மத்தாளுங்களும் பணம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பணத்துக்காக தான் இந்த பயபுலிங்க இவ்வளவு வேலையை பாக்குறானுங்க. ஒரு நிமிஷம் ஹீரோவை நம்பினா அந்த மீசக்காரர் இருக்கால, இப்ப அவனே டக்லஸ்க்கு ஆதரவா பேசிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் பக்கத்துல வந்து, இப்ப கூட உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா போதும், நடந்த எல்லா பிரச்சனையும் நொடி பொழுதுல சரியாயிடும். முடியவே முடியாதுன்னு ஹீரோ சொல்லுவான். டக்லஸ் கூட ஹீரோயினும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவா. அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த மக்களும் நம்ம ஹீரோவை அடிக்கலாமின்னு பக்கத்துல வரும்போது பண்ணி முஞ்சு உருவம் மறுபடியும் மனுஷ உருவத்துக்கு மாறிடுச்சு. சரி, இப்ப வச்சும் ஹீரோவை இறக்கப்பட்டு விட்டுருவானுங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. மக்களை பாத்தீங்களா, அந்த ஹீரோயின், டக்லஸ் அப்புறம் அந்த ஆன்டி, இந்த 3 பேரும் ஒரே கேங்க. நம்மள ஏமாத்தி பணத்தை பறிச்சுட்டு போறானுங்க. எனக்கு என்னமோ இந்த ஹீரோவும் அவங்க டீமா தான் இருப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோவை அட்டி நடிக்கிறானுங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு ஹீரோயினை பார்க்க வரான். ஏடி, உனக்கு எல்லாம் மனசாட்சி இல்ல? பணத்துக்காக மக்கள் கிட்டே என்ன கோத்து விட்டியே, சண்டால பாவி. இதெல்லாம் செட் ஆகாது. முதல்ல மந்திர கம்ப கூட, நான் இங்க இருந்து கிளம்புறேன். இந்த பாரு, நீ கேட்ட ஒன்னெல்லாம் கொடுக்க முடியாது. உன் மூலமா எனக்கு ஒரு வேலையாகணும். அதை மட்டும் நீ பண்ணி கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் மந்திர கம்ப வாங்கிட்டு நீ பாட்டுல உன் வழியில போயிடலாம். சரி, செஞ்சு தொலைறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு பல்லான ஏரியாவுக்கு வராங்க. ஆமா, எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்த? இந்த பாரு, அந்த வீட்டுக்குள்ள நான்சின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவகிட்ட சூதாட்டத்துல நீ ஜெயிச்சா போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிற விஷயத்த நானே சொல்றேன். சரி, சாதாரண கேம் தானேன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப அந்த நான்சி கிட்ட வரான். என்னமா சூதாட்டம் விளையாடலாமான்னு கேட்டா, பதிலுக்கு கவலை பாருங்க தம்பி, நான் பந்தயமா நிறைய பணத்தை கொடுக்குறேன். அதுக்கு பதிலா நீ ஜெயிச்சுட்டா அந்த பணம் எல்லாம் உனக்கு கிடைக்கும். அதுவே தோத்து போயிட்டா உன்னோட உயிரை எனக்கு கொடுக்கணும். பரவாயில்லையா? எது உயிரை கொடுக்கணுமா? சரிதான் போடின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப வெளியில வந்துட்டான். அப்ப ஹீரோனும், இந்த பாரு, அந்த நான்சி கிட்ட சும்மா உயிரை கொடுப்பேன்னு சொல்லி வை. அதுக்கப்புறம் பின்னாடி வர பிரச்சனை எல்லாம் பொறுமையா பாத்துக்கலாம். மந்திர கம்பு வேணும்னா நான் சொல்ற எல்லாத்தையுமே நீ பண்ணிதான் ஆகணும். உனக்கு வேற வழி கிடையாது. அதுக்கப்புறமா கோவத்தோடைய ஹீரோவும் உள்ள வரான். நான்சி கூட பகடை விளையாட்டு ஆரம்பிச்சதுமே நம்ம ஆளு தோத்து போயிட்டான். அப்புறம் என்ன, கொஞ்சம் கொஞ்சமா இவனை சாகடிக்க பக்கத்துல வந்துட்டு இருப்பா. அப்ப சடனா ஹீரோவோட குரல்ல ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுது. நான்சி என்னாச்சு ஏதாச்சுன்னு புரியாம குழப்பத்துல இருக்கும்போது ஹீரோவோட உருவம் திடீர்னு டக்லஸோட உருவமா மாறிடுச்சு. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் தான் மந்திர ஊசியை பயன்படுத்தி நம்ம ஹீரோ உருவத்தை டக்லஸ்க்கு கொடுத்திருக்கா. அப்ப கரெக்டா மறைஞ்சிருந்த ஹீரோயின் நான்சியோட மண்டையிலேயே கட்டைய வச்சு அடிச்சுட்டு அங்க இருக்க கஜானாவோட சாவியை தூக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு அறையை திறக்கும் போது உள்ள தங்கம் வைரம்னு எக்கச்சக்கமான பொக்கிஷங்கள் இருக்கு. உடனே ஹீரோவும், தெரிஞ்சு போச்சுடி, இதெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்காக தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தியா? உன் திருட்டு புத்தி இன்னமும் உன்னை விட்டு போகல. ஆனா ஹீரோயின் அங்க இருக்க எந்த ஒரு தங்க நகையும் எடுக்காம ஒரே ஒரு வித்தியாசமான பெட்டி இருக்கும், அதை மட்டும் தூக்கிட்டு வேகமா ஓடிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குங்கிற விஷயத்த தெளிவா காட்டல. இப்ப அந்த கிளப்பை விட்டு வெளியில போலான்னு பாக்கும்போது எக்கச்சக்கமான காவலாளிங்க ஆயுதங்களோட இவங்கள தடுக்கிறாங்க. இப்ப என்னதான் ஹீரோவுக்கு பவர் இல்லாம இருந்தாலும் கூட இவனுக்கு சண்டை போடக்கூடிய திறமை இருக்கு. சோ வந்த அடியாளுங்களை ரொம்ப அசால்ட்டாவே
போய் அடிச்சு பறக்க விட்டான். கடைசியில டக்ளஸ் தான் உள்ள போந்து எதிரிகள் கிட்ட மாட்டாம புகவடியை போட்டு நம்ம ஆளுங்களை பாதுகாப்பா காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவான். ஆனா இந்த விஷயத்த என்னதான் அங்க வந்த நான்சி பார்த்தாலும் கூட லைட்டா வில்லத்தனமா சிரிக்கிறா. அப்படின்னா இங்க ஹீரோயின் வந்தது கஜானாக்குள்ள இருந்து பெட்டியை தூக்கிட்டு போனதுன்னு இது எல்லாத்தையுமே நான்சி வேணும்னு தான் விட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்க ஒரு குட்டி மரத்துக்கிட்ட வந்தவன் வில்லன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. தலைவரே, நீங்க சொன்ன மாதிரி வேலை நல்லபடியா போயிட்டு இருக்கு. வில்லன் ஒரு பக்கத்துல இதை கேட்டு பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கான். இதுக்கடையில வீட்டுக்கு வந்த ஹீரோயின் அங்க இருக்க பெட்டியோட மூடியை திறக்கும் போது அதுக்குள்ள தங்கமோ வைரமோ கிடையாது. சின்ன வயசா இருக்கும் போது நம்ம குரங்கு ராஜா ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ்ஸ கிஃப்டா கொடுத்திருப்பான்ல, அதுதான் இந்த பெட்டிக்குள்ள இருக்கு. ஆக்சுவலா என்ன இருக்குன்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நான்சி கூட பகடை விளையாடுறதுக்காக நம்ம ஹீரோயின் போயிருக்காங்க. ஆனா இவகிட்ட இருந்த ஒட்டுமொத்த பணமும் காலி ஆயிடுச்சு. மறுபடியும் விளையாடணும்னு ஆசைப்படும் போது அவகிட்ட இருந்த கடைசி சொத்து அது இந்த பெட்டிக்குள்ள இருந்த துணி மட்டும்தான். வேற வழி இல்லாம அதிகம் வச்சு விளையாடி இருக்கா. ஆனா பாவம் முதல் ரவுண்ட்ல ஜெயிச்சுட்டு ரெண்டாவது ரவுண்ட்ல தோத்து போயிட்டா. கையில கொஞ்ச நெஞ்ச பணம் தான் இருந்திருக்கு. சோ அதை தூக்கிட்டு திரும்ப ஹீரோயின் வீட்டுக்கே வந்துட்டா. இதெல்லாம் ஒரு சின்ன இல்லூஷனா காட்டுவாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. ஹீரோ ஒரு பக்கத்துல பழம் சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயினை பாருங்க, சின்ன வயசுல இவன் கிஃப்டா கொடுத்துட்டு போன அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதை மாட்டிக்கிட்டு அழகா டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. உடனே ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்கல. ஏய் சூப்பர் இருப்பான்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்தவன் ஹீரோயினை கட்டி பிடிச்சு பாச மலையை பொழிவான்னு பார்த்தா அதுக்கு பதிலா அவளுக்கு பின்னாடி பாறைகள்ல எவனோ ஒருத்தன் வாழைப்பழத்தை வச்சுட்டு போயிருக்கான். அதை பார்த்துதான் இந்த பைபிள்ல இம்ப்ரெஸ் ஆகி ஓடி வந்திருக்கான். அட தின்னுகிட்டவனே, அப்படின்னா உனக்கு இன்னும் எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையா? சர்தான் போடா பைத்தியம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வந்துட்டா. பின்னாடியே வந்த ஹீரோவும், ஏமா எனக்கு தான் மறந்து போச்சு, உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல, அது என்னன்னு என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? இந்த பாரு, உன்கிட்ட இருக்க அந்த மேஜிக்கல் ட்ரெஸ் மாதிரியே உலகத்துல நிறைய பேருக்கு நான் அதை கிஃப்டா கொடுத்திருக்கேன். அதுல நீ யாருங்கிற விஷயம் எனக்கு எப்படி ஞாபகத்துக்கு வரும்? உனக்கும் எனக்கும் இந்த சண்டையே வேணாம். முதல்ல என் மந்திர கம்ப கூட நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஓ, உன்னோட மந்திர கம்பா? மன்னிச்சிருப்பா, அத தெரியாதனமா ஆத்துக்குள்ள போட்ட. அடி பாவி, அதோட பவர் தெரியாம தண்ணிக்குள்ள போட்டியேன்னு நேரா ஆத்துக்குள்ள இறங்கி அலசுறான். ஆனா இவனோட கண்ணுக்கு அந்த மந்திர கம்பு தென்படல. செம கோவத்துல ஹீரோ இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு டக்ளஸ் வரான். யோ, எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்குல்ல, உனக்கு அந்த பொண்ணு மனசுக்குள்ள இருக்க சின்ன விஷயத்த புரிஞ்சுக்க முடியல. அவ உன்னை மனசார காதலிக்கிறா. முதல் முறையா நீங்க எங்க சந்திச்சீங்கிற விஷயத்த நானும் ஆன்டியும் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு எங்க கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கா. சோ தயவு செஞ்சு நீயே உன்னோட கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு பாரு. இவன் எதை பத்தி பேசுறான்னு புரியாம ஹீரோ குழப்பத்திலேயே இருக்கான். இன்னொரு பக்கத்துல ஹீரோயின் ரொம்ப சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஆன்டி வராங்க. என்னமா, அவனுக்கு தான் உன்னோட பழைய விஷயங்கள் ஞாபகத்துல இல்லல்ல, அப்புறம் இதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுற? வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பார்க்க வேண்டியதானே? உடனே கோவத்துல ஹீரோயினும் தான் கையில இருக்க துணியை ஆத்துக்குள்ள போடலான்னு பாப்பா. அப்ப இந்த ஆண்டியை பாருங்களேன், போடு போடு போடு. என்னம்மா போடலையா? என்னதான் ஒரு பக்கத்துல குரங்கு ராஜா மேல பயங்கரமான கோவம் இருந்தாலும் கூட என்னால இந்த துணியை மட்டும் தூக்கி போட முடியல. இந்த பாரு, உனக்கு ஒண்ணு வேணும்னா போதும், அதுக்காக நீ என்ன வேணா பண்ணுவ. ஆண்டி அப்படிலாம் கிடையாது. உடனே அந்த துணியை தூக்கி போட்டு, ஏண்டி எனக்கு உடம்பு முடியாதப்ப நீதான் அந்த நான்சி கிட்ட இந்த துணியை அடமானமா வச்சு பகட விளாண்ட. அது மூலமா கிடைத்த கொஞ்ச நெஞ்ச பணத்தை வச்சு முடிந்தா நான் உடம்பு சரியில்லாதப்ப மருந்து வாங்கி கொடுத்து என் உயிரையும் காப்பாத்தினேன். என்னால சொல்ல முடிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், நல்லா யோசிச்சுக்கோ. கடவுள்களும் மனிதர்களும் எப்பவுமே ஒன்னா வாழ முடியாது. இப்படி எல்லாம் சொல்லிட்டு அந்த ஆண்டி அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோனை பாக்குறதுக்காக ஹீரோ வரா. இங்க பாரு, எனக்கு தெரியும் என் மேல நீ பயங்கர கோவத்துல இருக்க, ஆனா அதுக்கான காரணம் தான் தெரியல. டக்ளஸ் என்கிட்ட சொன்னா நீ என்ன மனசார காதலிக்கிறேன்னு. ஆனா எனக்கு அந்த மாதிரி எண்ணங்களே கிடையாது. ஏன் கடவுள்கள் மனிதர்களை காதலிக்க மாட்டாங்களா என்ன? அப்படி கிடையாது. எனக்கு ஒரு முன்னாள் காதலி இருந்தா, கற்பனையால யோசிக்க முடியாத அளவுக்கு அவளை மனசார காதலிச்சேன். ஆனா ஒரு தீய சக்தியோட சதியால என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை நான் இழந்தேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவளோட இடத்துல என்னால வேற ஒரு பொண்ணை நினைச்சு பார்க்க முடியல. இப்பவும் சொல்றேன், உன் மேல எனக்கு ஒரு அக்கறை இருக்கு, ஆனா அது காதல் கிடையாது. உடனே கோவத்துல அந்த துணி வச்சிருக்க கூடிய பெட்டி இருக்குல்ல, அதை தரையில தூக்கி அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ மார்க்கெட் வழியா நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த கேடி பையன் வராங்க. டே குரங்கு ராஜா, போன முறை பண்ணி முஞ்ச அரக்கனா முகத்தை மாத்தி என்னை ஏமாத்திட்ட, ஆனா இந்த முறை உன் கதையை நான் முடிச்சே தருவேன். உடனே ஹீரோவும் சண்டைக்காக பறந்து போவான். ஆனா இப்பதான் நம்மளுக்கு பவரே கிடையாது. சோ ஒரே அடியில ஹீரோவை பறக்க விட்டான். சிரிச்சுக்கிட்டே கேடி பையனும், பாத்தியா நீ ரொம்ப கஷ்டப்படுறப்பா, என்னால இதை பார்த்து பொறுக்க முடியல. பொறுமையா தலையை காட்டு, ஒரே வீட்டுல உன் கதையை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு ரத்தத்தை பாங்கு மரத்துல போய் ஊத்துவேன், அது எனக்கு அதீத சக்தியை கொடுக்கும். இப்படி எல்லாம் டைலாக் பேசும்போது கரெக்டா நம்ம மீசக்காரன் உள்ள வந்துட்டான். இப்ப ஹீரோ தான் குரங்கு ராஜாங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்ல, அதனால கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு தன்னோட மந்திர கத்தியோட சக்தியை பயன்படுத்தும் போது ஒரே அடியில கேடி பையன் அந்த கத்திகளையே சேதப்படுத்திட்டான். மறுபடியும் பவரை பயன்படுத்தலான்னு பார்த்தா அது எதுவுமே வேலைக்காகல. சோ பயந்து மீசக்காரன் அந்த இடத்தை விட்டு ஓடிட்டான். இதான் சாக்குன்னு ஹீரோவை அழிக்கிறதுக்கு தான் சக்தியை பயன்படுத்தும் போது கரெக்டா ஹீரோயின் உள்ள புந்து காப்பாத்திருவா. காயப்பட்டதால அதே இடத்துல சுருண்டு விழுந்துருவா. அடியே நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லதான் இங்க வந்தேன். என்னால நீ இல்லாம இருக்கவே முடியாது. இப்படி எல்லாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து அந்த கேடி பையன் மறுபடியும் அட்டாக் பண்ண பாப்பான். அப்ப கரெக்டா உள்ள வந்த மீசக்காரன் ஒரு போர்வைய கேடி பையன் மூஞ்சில மாட்டி விட்டு ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோனை காப்பாத்திட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டான். ஹீரோயின் மயக்கத்துல இருக்க விஷயத்த பார்த்து டக்ளஸ்க்கும் ஆன்டிக்கும் சம கோவம். அடே சண்டால பாவி, எல்லாத்துக்கும் நீதாண்டா காரணம். பாரு, என் விட்டு பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, தக்காளி உன்னை குரங்கு சூப்பு வச்சு குடிச்சிடுவேன். அப்பதான் மீசக்காரனும், ஹீரோயின் உடம்பு தெய்வ சக்தியால தாக்கப்பட்டிருக்கு, அவளோட ஆன்மா நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கு, அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ண முடியாதா? கவலைப்படாதீங்க, அதுக்கான மந்திரம் எனக்கு தெரியும்
சொல்லிட்டு ஹீரோயின் உடம்பு விட்டு ஆன்மாவை மட்டும் தனியா பிரிச்சுட்டாங்க. அது அலேக்கா பட்டாம்பூச்சி மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்துகிட்டு இருக்கு. இப்ப உடம்ப விட்டு ஆன்மா வெளியில வந்ததால காயங்கள் டக்குன்னு குணமாயிடுச்சு. ஆனா திரும்ப அந்த ஆன்மாவை உடம்புக்குள்ள அனுப்புறதுக்கான மந்திரம் இந்த பயபுலிக்கு தெரியல. நல்ல வேலை அப்ப நம்ம ஹீரோ தான் அந்த பட்டாம்பூச்சி ஆன்மாக்களை திரும்ப வாய்க்குள்ள உறிஞ்சி வாய் மூலமாவே ஆன்மாக்களை இடமாத்தி விட்டுருவான். அதுக்கப்புறமா ஹீரோயினும் மயக்கத்தை விட்டு கண்ண முடிச்சிருவா. ஆனா அந்த கேடு பையன் தாக்குனதால உடம்புக்குள்ள ஒரு விஷம் மட்டும் பரவிட்டு இருக்கு. அதை நிரந்தரமா குணப்படுத்தணும் அப்படின்னா இங்க இருந்து பல மைல் தூரத்துல ஒரு பனி பிரதேசம் இருக்கான். அங்க இருக்க மலைகள்ல மட்டும்தான் அந்த மாய பூ கிடைக்குமா. உடனே இப்ப அதை எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் காடு மேடெல்லாம் கடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப எத்தனை முறை ஹீரோயின் தன்னோட காதல வெளிப்படையா சொன்னாலும் கூட நம்ம ஹீரோ பாருங்களேன், உன் மேல ஒரு அன்பு இருக்கு, ஆனா உன் மேல எனக்கு எந்த ஒரு தப்பான எண்ணங்களும் கிடையாது அப்படி இப்படின்னு திரும்ப திரும்ப அதே வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறமா விஷத்தை முறிக்கக்கூடிய அந்த மாத்து மருந்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. திரும்ப வீட்டுக்கு வந்ததுமே மாய பூவை ஒரு மருந்தா மாத்தி கொடுக்கும் போது ஹீரோயின் குடிக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறா. ஏன் என்னாச்சுன்னு கேட்டா, நீதான் சொன்னீங்க என் மேல அக்கறை இருக்கு, ஆனா அது காதல் கிடையாதுன்னு, அப்புறம் எதுக்காக நான் குடிக்கணும்? ஏப்பா உண்மையை சொல்லு, இதுக்கு முன்னாடி நீ நிஜமாவே ஒரு பொண்ணை காதலிச்சியா? ஆமா. இன்னும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையோ? இல்ல சந்தேகத்துல கேட்டேன். ஆமா, வானத்துல அந்த நட்சத்திரங்களை பாரு எவ்வளவு அழகா இருக்கு. அது நட்சத்திரங்கள் கிடையாது, பால்வெளி அண்டம். சரி ஏதோ ஒண்ணு, என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன அந்த உயரமான இடத்துக்கு கூட்டிட்டு போறியா? மனுஷங்களால அங்க உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பும் போது ஹீரோன்னு பாருங்களேன், கவலைப்படாத, நீ கொடுத்த மாத்து மருந்தா நான் குடிப்பேன். சரின்னு ஹீரோ நிம்மதியா வெளியில போவான். அதே டைம்ல நம்ம ஹீரோயின் அந்த மருந்தை குடிக்காம பக்கத்துல இருக்க செடியில ஊத்தி விட்டுருவா. ஏன்னா தனக்கு எவ்வளவு நாள் உடம்பு முடியாம இருக்கோ அவ்வளவு நாள் ஹீரோவும் தான் கூடயே இருப்பாங்கிற நம்பிக்கையில தான் இந்த பைபிள்ல செத்தாலும் பரவாயில்லன்னு மாத்து மருந்தை கூட குடிக்கல. கரெக்டா அதே டைம்ல மீசக்காரன் வேக வேகமா உள்ள ஓடி வரான். டேய் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா, மன்னிச்சிருங்கப்பா, ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க விஷம் மாய பூவை சாப்பிட்டா சரியாப்படும் சொன்னல. ஆக்சுவலா அந்த பூவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் மருந்து நல்லபடியா வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு ஆக்க சக்தி தேவை. ஆக்க சக்தினா எதை பத்தி சொல்ற? அதுவா இந்த பாங்கு மரங்கள்ல மறைக்கப்பட்டிருக்குள்ள அந்த பவர் தான். இதை கேட்டதுமே ஹீரோவுக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. டேய் கடைசியா அந்த கேடு பையன் சண்டை போடும்போது பாங்கு மரத்தை பத்தியும் அதுக்குள்ள இருக்க ஆக்க சக்தி தனக்கு வேணுங்கிற விஷயத்தையும் சொன்னான், ஞாபகம் இருக்கா? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? டேய் முட்டாள், அவனுக்கு ஏன் ரத்தம் வேணும், அது மூலமா தான் அந்த பாங்கு மரத்தோட சக்தியை எடுக்க முடியும்னு சொன்னான். அப்படின்னா ஓகே, உடனே அந்த பாங்கு மரத்தை தேடி போகலாம். அங்கதான் ஒரு சின்ன பிரச்சனை. பாங்கு மரத்தை பாதுகாக்கக்கூடிய ஆளு அது அந்த கேடு பையன் தான். கண்டிப்பா அவனை தாண்டி நம்மளால எதுவும் பண்ண முடியாது. முக்கியமா உங்ககிட்ட இப்ப பவரும் கிடையாது. ரொம்ப அசால்ட்டா உன்னையும் அடிச்சு போட்டுருவான், என் கதையும் முடிச்சிருவான். அட என்னப்பா இதுக்கு போய் இவ்வளவு சீன் போடுறீங்க? இந்த பாரு, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறா. இந்த பாரு, அந்த வில்லன் உனக்குள்ள மேஜிக்கல் பவரை சிறை வச்சிருக்கா. அதனாலதான் உங்ககிட்ட எப்பவுமே ரொம்ப தைரியமாவும் தெனாவட்டாவும் பேசுறான். ஆனா இந்த முறை உன் பவர் எல்லாம் திரும்ப கிடைச்ச மாதிரி ஒரு சின்ன ஆக்டிங்க போடு. எப்பவுமே உண்மையை விட பொய்க்கு பவர் அதிகம். அதனால பொய்ய உண்மை மாதிரி பேசு, கண்டிப்பா அவன் நம்பிடுவான். ஒருவேளை நீ சொல்லக்கூடியது பொய்ங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டா தோ நம்ம கிட்ட தான் புகை வெடி இருக்குல்ல, அதை போட்டு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடு. ஏன்பா நீ சொல்றதெல்லாம் நிஜமாவே வேலைக்கு ஆகுமா? அப்ப இவளும் பக்கத்துல வந்து ஹீரோவோட கண்ணத்தை பிடிச்சு, நான் உன்னை மனசார காதலிக்கிறேன், தயவு செஞ்சு நீ என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. இந்த மாதிரி லைட்டா பேசணுமே டக்குன்னு ஹீரோவே ஒரு மாதிரி வெக்கப்படுவான். அட பயப்படாதப்பா, நான் சும்மா பேசி காட்டினேன், பாத்தியா கொஞ்ச நேரத்துல நான் பேசின எல்லாத்தையும் நீயே உண்மை நம்பிட்ட. கண்டிப்பா இந்த விஷயத்த வில்லனும் நம்புவான். அதுக்கப்புறமா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நம்ம மீசக்காரனோட பவரை பயன்படுத்தி ஹீரோவை நேரா அந்த பாங்கு மருந்து கிட்ட கூட்டிட்டு போறாங்க. கண்ணுக்கு முன்னாடியே அந்த கேடி பயணிக்கிறான். ஹீரோவோட தங்க உடைய பார்த்ததுமே அந்த பைபிளுக்கு சம ஷாக்கு. என்ன அதிசயமா இருக்கு, உன்னோட மேஜிக்கல் பவர் தான் நான் உடம்புக்குள்ளேயே சிறை வச்சுட்டனே, அப்புறம் எப்படி உன்னால மீட்டெடுக்க முடிஞ்சு? டே கேடி, கடவுள் எல்லாருக்கும் ஒரு கதவு திறப்பாரு, அதே மாதிரியே நீ பூட்டி வச்ச கதவை எனக்கு திறந்துட்டாரு. ஆனா கேடி பையனுக்கு டவுட் அதிகமா இருக்கு. ஹீரோவுக்கு கைகால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. எப்பாடே நான் தெரியாம உள்ள வந்துட்டேன், நான் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இவன் தெரிச்சு ஓடும் போது கேடி பையன் இப்ப அவனை அட்டாக் பண்ண ஓடி வந்துட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஹீரோ உருவம் தெரிஞ்சு மீசக்கார உருவம் தெரியுது. அப்படின்னா இங்க இருக்க கேடி பையனை ஏமாத்துறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்க பண்ணிருக்கானுங்க. சரி உண்மையான ஹீரோ எங்கன்னு பாக்கும்போது அவன் ஆல்ரெடி பாங்கு மரத்துக்கு பக்கத்துல வந்துட்டான். தான் கைய லைட்டா கட் பண்ணி ரத்த தேங்க இருக்க மரத்துல விட்டதுமே உள்ள இருந்து ஆக்க சக்தி வெளியில வந்துட்டு இருக்கு. சோ தேவையான அளவு அந்த பவரை உறிஞ்சுக்கிறான். அப்பதான் ஹீரோவுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. இந்த பாங்கு மரம் நல்ல சக்தியை விட கெட்ட சக்திகளை மட்டும் தான் அதிகமா வச்சிருக்கு. அதனால பாதியிலேயே பவர் உரியறத ஸ்டாப் பண்ணிடுவான். இதுக்கிடையில கேடி பையன் மீசக்காரனை அடிச்சு கீழே தள்ளிட்டு பாங்கு மரத்தோட முழு பவரும் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு இவன் ஒட்டுமொத்த பவரையும் தான் உடம்புக்குள்ள உறிஞ்சுப்பான். வேணடா அப்படி எல்லாம் பண்ணாத, அந்த பவர் உன்னை சாகடிச்சிரும் எவ்வளவோ கத்துவான். ஆனா கேடி பையன் அதையெல்லாம் கேட்காம ஒட்டுமொத்த பவர்ஸையும் உள்வாங்கினதால கட்டுப்பாட்டை இழந்து கேடி பையன் உடம்பு அதே இடத்துல விடிச்சு மொத்தமா அழிஞ்சு போயிடுவான். இதுக்கு மேல இங்க இருந்த ஆபத்துன்னு சொல்லிட்டு ஹீரோவும் மீசக்காரனும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாங்க. அதே டைம்ல பாங்கு மரத்தோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கு. அது மூலமா வானத்துல இருந்து தீ பந்துகள் மனித உலகத்துல விழுந்துட்டு இருக்கு. அதுல ஒண்ணு நம்ம ஹீரோயின் மேலேயே விழுற மாதிரி வரும். நல்ல வேலை கரெக்டா உள்ள வந்த ஹீரோ அவளை காப்பாத்திடுவான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடுது. ஹீரோயின் ஆத்தங்கரையில நிக்கிற விஷயத்த பார்த்து ஆன்டிக்கும் டக்லஸ்க்கும் செம்ம கோபம். என்ன இன்னும் இந்த குரங்கராஜா உனக்காக வருவான் காத்துட்டு இருக்க போறியா? கண்டிப்பா அவன் இங்க வரப்போறதே கிடையாது. இல்லையே நேத்து நைட்டு வந்தாரு, நெருப்பு கற்கள்கிட்ட இருந்து அவர் தான் என்னோட உயிரை காப்பாத்தினாரு. எது அவனா? கிடையவே கிடையாது. தோ இங்க இருக்கான் பத்தியா டக்லஸ், அவன் தான் உன்னை காப்பாத்தனா. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே டக்குனு ஹீரோனுக்கு லைட்டா மயக்க வர மாதிரி இருக்கு. ஏய் இருடையாச்சு அப்படின்னா கொடுத்த அந்த மாத்து மருந்து நீ குடிக்கலையா? ஆமா நான் வேணும்னு தான் குடிக்கல, ஏன்னா அப்பதான் குரங்கராஜா என் கூடயே இருப்பாரு.
இருக்காரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஹீரோ அங்க வந்துட்டான். ஏண்டி உன் உயிரை காப்பாத்த என் உயிரை பணைய வச்சு மாத்து மருந்த கண்டுபிடிச்சு கொடுத்தேன். ஆனா நீ அதை குடிக்கல. என்ன நான் உங்களை காதலிக்கிறேன். நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. அதுக்காக தான் நான் செத்தாலும் பரவாயில்லன்னு மருந்த குடிக்காம ஒதுக்கி வச்சேன். ஆனா ஹீரோ ஏற்கனவே அந்த பாங்கு மரத்துல இருந்து ஒரு சில பவர்ஸை உறிஞ்சிட்டு வந்திருப்பான்ல. சோ இப்ப அதெல்லாம் டக்குன்னு ஹீரோயின் உடம்புக்கு மாத்தி அவ உடம்புல இருந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் மொத்தமா நீக்கிட்டான். இப்பவும் சொல்றேன், உன் மேல இருக்கிறது அக்கறை, அது என்னைக்கும் காதலா மாறாது. என் கடமை முடிஞ்சு போயிடுச்சு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். இனிமே உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன். கட் பண்ணா அடுத்த சில பல நாட்கள் ஆகுது. இப்ப வரைக்குமே ஹீரோயின் ஹீரோவை திரும்ப பார்க்கவே இல்ல. இதுக்கிடையில ஊர் மக்கள் சும்மா இல்லாம குரங்கு ராஜாவால தான் எல்லா பிரச்சனையும். பாங்கு மரத்தாவை எப்ப அழிச்சானோ அன்னையில இருந்து நம்ம ஊர்ல கெட்ட சம்பவங்களா நடக்குது. ஒரு சில பேரு அந்த குரங்கு ராஜா இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பேரு சொர்க்கத்துக்கு சொந்தமான பாங்கு மரத்தை அழிச்சதால அவனுக்கு கடவுள்கள் தண்டனையை கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. தப்ப அவன் பண்ணிருக்கான். ஆனா எதுக்காக மக்களான நம்ம பாதிக்க பண்ணோம்? இந்த சம்பவத்துக்கு அப்புறமா நம்ம ஊர்ல மழை தண்ணியே கிடையாது. விளைச்சல் போட்டிருந்த காய்கறி தோட்டங்கள் கூட கருகி போயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் தோ இங்க இருக்க குரங்கு ராஜான்னு சொல்லிட்டு சிலையை அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா இதை பார்த்து ஹீரோனால பொறுக்க முடியல. வேணாம் இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு உள்ள பூந்து தடுக்கும் போது கட்டையை வச்சு இவளையும் அடிக்க பாப்பாங்க. அப்ப சடனா ஹீரோ உள்ள பூந்து அந்த கட்டையை பிடிக்கிறான். ஹீரோயின் மேல சம கோபம். ஏண்டி இந்த மாதிரி மக்கள் கிட்ட நீ பிரச்சனை பண்ணா நான் வந்து உன்னை காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை, அதனாலதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கியா? அடைச்ச இன்னும் நீ திருந்தல. முக்கியமா இந்த ஊர் மக்கள். ஏண்டா டேய் நான் கேட்டவனா? உங்க எல்லாருக்காகவும் தான் ஆரம்பத்துல அந்த கேடி பையன் கூட சண்டை போட்டேன். அந்த நன்றி கூட இல்லாம என்னைய குறை சொல்றீங்கல்ல. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு குரங்கு ராஜா மறுபடியும் கிளம்பிடுவான். இதுக்கிடையில வில்லனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது பாங்கு மரத்தோட சக்தியை முழுக்க முழுக்க தனக்கு சொந்தமாக்குறான். ப்ரோ அது எப்படி ப்ரோ இவனால மட்டும் ஒட்டுமொத்த பவரையும் தனக்குள்ள வச்சுக்க முடியும்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலா இவன் தான் மரங்களின் கடவுள். அப்படி பார்க்கும்போது பாங்குங்கிறது ஒரு மரம். அதனால அந்த சக்தியை இவனால முழுசா உள்வாங்க முடியுது. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அந்த கேடி பையனை உசுப்பேத்தி விட்டு ஹீரோவை இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்து தான் ரத்தத்தை இந்த மரத்துல பட வச்சதும் இந்த வில்லன் பாங்கு மரத்தோட சக்தியை எடுத்துக்கிட்டு அந்த மாய உலகத்தை விட்டு வெளியேறதுக்காக தான் இவ்வளவு பெரிய சூழ்ச்சியை பண்ணான். அதுக்கப்புறமா மனித உலகத்துக்கு வந்தவன் தான் ஒரு நல்ல கடவுள் மாதிரியே நடிக்க ஆரம்பிக்கிறான். கண்ணுக்கு முன்னாடி ஒரு சில மக்களும் இருக்காங்க. அதுல ஒரு ஆளா அந்த நான்சியும் இருக்கா. மக்களை ஏமாத்துறதுக்காக கடவுளே இவ்வளவு நாளா குரங்கு ராஜாவை நாங்க ஒரு கடவுளா தலைக்கு மேல வச்சு கொண்டாடணும். ஆனா அவன் பாங்கு மரத்தை அழிச்சதால கடவுள்கள் எங்க மேல கோவப்படுறாங்க. சோ இனிமே நீங்க தான் எங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களையுமே இப்ப இந்த வில்லனை வணங்க வச்சிட்டு இருக்கா. அதே டைம்ல இவங்க பேசக்கூடிய எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோயின் பாத்துட்டா. வில்லன் சும்மா இருப்பானா? தன் குடுமையை பயன்படுத்தி ஹீரோயினை கையங்கலமா பிடிச்சிட்டா. பாத்தீங்களாப்பா குரங்கு ராஜாவோட கையாலே இவதான். வாங்க கிராமத்துக்கு நடுவுல வச்சு இவள பலி கொடுக்கலாம். ஆனா இது எதுவுமே தெரியாத மீசக்காரனும் ஆன்டியும் ஆளுக்கு ஒரு பக்கத்துல ஹீரோயினை தேடிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு வீட்டுக்குள்ள ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருக்கான். டேய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல ஹீரோயினை மறைமுகமா பார்க்க வந்த. பாத்தியா உனக்கு அவன் மேல ஆசை இருக்கு. ஆனா நீ மறைச்சிட்டு இருக்க. என்ன பண்றது? நான் கடவுளா இருந்து எப்பெல்லாம் என்னோட விதிகளை மீறணும் அப்ப ஏதாவது பெரிய பிரச்சனை வருது. அதுல நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, என் கூட இருக்க ஆளுங்க பாதிக்கப்படுறாங்க. அதனாலதான் ஹீரோயினை பாதுகாக்க நினைக்கிறேன். பதிலுக்கு ஆன்டியும் இந்த பேரு சின்ன வயசுல மியான ஒரு குட்டி பொண்ணை பார்த்த ஞாபகம் இருக்கா? கிராமத்துக்கு மழை வேணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு உன்னை தேடி கண்டுபிடிச்சு உதவி கேட்டா. ஆனா நீ கடைசி வரைக்கும் அந்த மலையை கொடுக்கவே இல்ல. நீ வருவங்கிற நம்பிக்கையில இந்த விஷயத்த கிராம மக்கள் கிட்ட ஹீரோயின் சொன்னா. ஆனா அவங்க கடைசி வரைக்கும் நீ வரலங்கிற காரணத்தால மியாவை நினைக்கிறத விட ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் மியாவும் பொய்களை பேசி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சா. சொல்ல போனா அவ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீதான். இப்ப கடந்த கால விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்ததால முதல்ல ஹீரோனை தேடி கண்டுபிடிக்கலான்னு இவன் ஒரு பக்கத்துல கிளம்புறான். இதுக்கடையில ஊருக்குள்ள வந்தவில்ல ஹீரோனை வழி கொடுக்கலான்னு பார்க்கும்போது கரெக்டா டக்ல நம்ம மீசக்காரனும் உள்ள வந்துட்டாங்க. ஏயா எந்த கடவுளையா ஒரு அப்பாவி பொண்ண பலி கொடுக்க சொல்லிருக்காங்க? மக்களே இவன் கடவுள்லாம் கிடையாது, புல்ல பிடிக்கிற பூச்சாண்டி. பதிலுக்கு வில்லன் சும்மா இருப்பானா? குழந்தைகளே இவங்க ரெண்டு பேரும் அந்த குரங்கு ராஜாவோட கூட்டாளிகள்னு கோத்து விட்டான். ஒட்டுமொத்த மக்களும் இவங்களை சாகடிக்கலாமேன்னு பக்கத்துல வரும்போது கரெக்டா ஹீரோ உள்ள போந்து ஒரு புகவடியை போட்டு முதல்ல ஹீரோனை காப்பாத்திட்டான். நம்ம கடந்த கால வாழ்க்கையை பத்தி மறந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு. நான் நிறைய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். அதனாலதான் கிராமத்துக்கான மலையை கொடுக்க முடியல. பரவாயில்ல விடுங்க. நான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சது இல்ல, அதுவே எனக்கு போதும். முதல்ல அந்த வில்லன் கதையை முடிச்சிட்டு வாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே டக்குனு அந்த வில்ல பையன் பறந்து வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுவான். அது மூலமா கேடி பையன் ஹீரோவோட பவரை உடம்புக்குள்ளேயே சிறை வச்சிருப்பான்ல, அந்த லாக் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே சொல்லிருக்கோம்ல, கேடி பையனுக்கு நிகரான யாராவது ஒருத்தர் ஹீரோவை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அந்த பவரை இவன் உடம்புக்குள்ள சிறை வச்சிருக்க அந்த மந்திரத்தை ரிலீஸ் பண்ணிடுன்னு. அதே மாதிரிதான் இப்ப ஹீரோவுக்கு திரும்ப பவர் கிடைச்சிருக்கு. உடனே வில்லன் சும்மா இருப்பானா? பக்கத்துல இருக்க மக்களை கண்ட்ரோல் பண்ணி அவங்க மூலமாவே தன்னை ஒரு மாபெரும் அரக்கனா மாத்திட்டான். ஹீரோ அடிக்கலான்னு பக்கத்துல போனா கூட இவனால நெருங்கவே முடியல. அப்ப நம்மால் சும்மா இருப்பானா? ஹீரோயின் மறைச்சு வச்சிருந்த மந்திர கம்ப வாங்கிட்டான். தன்ன மாதிரியே ஆயிரக்கணக்கான குரங்கு ராஜாக்களை உருவாக்கி அதுங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு மாபெரும் குரங்கு ராஜாவா மாறிட்டான். மந்திர கம்ப பயன்படுத்தி லெப்ட் ரைட்னு புரட்டி எடுக்கிறான். மக்களால எவ்வளவு நேரத்துக்கு அடியை தாங்க முடியும்? அதனால தடுமாறி கீழே விழுந்துருவாங்க. உடனே இதான் சாக்குன்னு சொல்லிட்டு வில்லனை அலேக்கா பிடிச்சு அவன் பவர்ஸ் எல்லாம் உறிஞ்சு தான் கைக்குள்ளேயே அடக்கிட்டான். மறுபடியும் கையை திறந்து பார்த்தா குட்டியோண்டு பொம்மை அளவுக்கு அந்த வில்லனோட உருவம் தெரியுது. வேணா என்ன எதுவும் பண்ணாதன்னு கெஞ்சுவான். நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா நீ செஞ்ச பாவங்களுக்கு சொர்க்கம் உனக்கு கண்டிப்பா தண்டனையை கொடுக்கும். இந்த மாதிரி சொல்லிட்டு வில்லனை மொத்தமா சிறைப்பிடிச்சிட்டான். ஒரு வழியா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. மக்கள் மறுபடியும் ஹீரோவை தங்களோட கடவுளா ஏத்துக்கிட்டு வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோனை பாருங்களேன், தன் கப்பல்ல ஏறிக்கிட்டு நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். நிஜமா
நிஜமாதான் சொல்றியா? நீ இப்ப தெளிவா இருக்கியா? ரொம்ப தெளிவா இருக்க. உலகத்துல இருக்க எல்லா மக்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒரு கடவுளா குரங்குராஜாவான உனக்கு இருக்கு. ஆனா உன் மேல என் காதல் சுமைய வைக்கும் போது உலக மக்கள் தான் அவதிப்படுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உன்ன மனசார காதலிக்கிறேன். அதுக்கு பக்கத்துல இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தூரத்துல இருந்தாலும் கூட மனசளவுல நான் உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். டைம் கிடைச்சா எங்களை வந்து பாருன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள காதலுடைய ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா சொர்க்கத்துக்கு வந்தவன் வானுலகத்துல இருந்து நம்ம ஹீரோயின் எங்க போறா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு மீசக்கார வரா. என்ன ஒளிஞ்சிருந்து சைட் அடிக்கிற போல? சேச்சே அப்படிலாம் எதுவும் இல்லையே. சரி நம்பிட்ட விடு. என் கையில என்ன இருக்கு பாத்தியா? டேய், சொர்க்கத்தோட மகாராஜா ஒரு புது வேலையை கொடுத்திருக்காரா? ஆமா, கேட்டா ஷாக் ஆயிடுவேன். அப்படியா? என்ன வேலை அது? ஒரு குகைக்குள்ள இருக்க குட்டி பையனை நீ காப்பாத்தி ஆகணும். எது குட்டி பையனையா? சரி அப்படின்னா நான் உடனே போறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு அந்த மாய குகைக்கு வரா ஹீரோ. அப்ப அதே குகையில அந்த மகாராஜா காப்பாத்த சொன்ன ஒரு குட்டி பையன் இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா கேமராவும் திரும்புது. அப்பதான் ஹீரோவுக்கு செம ஷாக்கு. ஏன்னா இவன் காப்பாத்த வந்தது சாதாரண குழந்தை கிடையாது. இவன மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு குட்டி குரங்கு ராஜா. ரெண்டு பேருமே இதை பார்த்து ஷாக்காக இரண்டாவது பாகத்துக்கான ஹிண்ட கொடுத்து அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிச்சிருக்காங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பாய்.